ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எம்எஸ் சென்ட் அல்லது ரிசீவிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட மொபைல் நம்பர், அதாவது ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் எதுவாக இருந்தாலும் திடீர்னு எஸ்எம்எஸ் ஒர்க் ஆகலைன்னா அது சென்டிங்கோ இல்லை ரிசீவோ எதுனாலும் ஒரு 5 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். எஸ்எம்எஸ்ல என்ன இஷ்யூன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் நெட்வொர்க் சிக்னல் பார் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேலன்ஸ் அல்லது எஸ்எம்எஸ் பேக், அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் ஆக்டிவ் பிளான் இருக்கா, அதுக்கு வேலிடிட்டி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் உங்களோட 100 எஸ்எம்எஸ்ல ரிமைனிங் இருக்கா இல்லது 0 இருக்குதான்னு ஒரு டைம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஏர்ப்ளைன் மோட், அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த சிம்பிள் மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிள் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் காட்டுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏர்ப்ளைன் மோடு ஆனில் இருந்தால் உங்களோட ஃபோனில் டாப் டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க இதே சிம்பிள், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஏர்ப்ளைன் மோடு ஆஃப் ஆயிரும். ஸோ எப்பயுமே ஏர்ப்ளைன் மோட் ஆஃபில் தான் இருக்கணும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மேலே 3 ஆப்ஷனும் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்கள் ஃபோனில். ஸோ அப்போது உங்களோட மொபைல் ஃபோனை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியும் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு எஸ்எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் நீங்கள் செக் பண்ணணும். எஸ்எம்எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் சென்டர். ஸோ எல்லா நெட்வொர்க்கோட எஸ்எம்எஸ்சி நம்பர் எப்படி செக் பண்ணணும், அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் விஐ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோட மெசேஜ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலே உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் மெசேஜ் சென்டர் நம்பர் அல்லது எஸ்எம்எஸ்சி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்சி நம்பர் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த இடத்துல பிளாங்க் ஆகோ இல்லைனா வேறு ஏதாவது நம்பர் ரிஃப்ளெக்ட் ஆகுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணிவிட்டு, அதாவது +91 9843 000040, இதுதான் தமிழ்நாட்டுக்கான விஐ எஸ்எம்எஸ்சி நம்பர். இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக நீங்கள் டைப் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் ஃபோன் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ் சர்வீஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் இஷ்யூ ரெடி ஆயிரும். இதுவே நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு விஐ ஸ்டோர் இல்லைனா ஹெல்ப்லைன் நம்பர் ரீச் பண்ணி நீங்கள் செக் பண்ணணும். ஜியோ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெசேஜ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங் கொடுத்தீங்கன்னா மெசேஜ் சென்டர் அல்லது எஸ்எம்எஸ்சி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த நம்பர், அதாவது +91 70 120 75009 இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பிளேஸில் பிளாங்காவோ இல்லை வேறு ஏதாவது இன்கரெக்டான நம்பர் என்ட்ராக இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பர் செக் பண்ணிக்கோங்க. அப்படியும் ஸ்டில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இஷ்யூ ரெடி ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 2 3 4 இது கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி ஆயிரும், எஸ்எம்எஸ் இஷ்யூ உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஒருவேளை ஸ்டில் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, ரெடி ஆகலைன்னா நீங்கள் ஹெல்ப்லைன் ரீச் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நெட்வொர்க். ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் மெசேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு டாப்பில் மெசேஜ் சென்டர் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏர்டெல் நம்பர் பார்த்தீங்கன்னா +91 9898 051914 இதுதான் தமிழ்நாட்டுக்கான ஏர்டெல் எஸ்எம்எஸ்சி நம்பர். ஸோ இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க.
ஃபைனலா உங்களோட மொபைல் ஃபோன் ஒரு தடவ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா போதும். உங்களோட எஸ்எம்எஸ் இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும். இதுவே iPhone யூசரா இருந்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸும் நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா, நீங்க சேஞ்சஸ் பண்றதுனால மேனுவலா செட்டிங் எல்லாம் மாறுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. டைரக்ட்டா நீங்க ஏர்டெல் ஸ்டோர் இல்லன்னா ஹெல்ப்லைன் ரீச் பண்ணணும். ஸோ நீங்க BSNL நம்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட மெசேஜ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு, செட்டிங்ல போனீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் இல்லன்னா மோர் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கனாலே போதும். உங்களோட மெசேஜ் சென்டர் நம்பர் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தமிழ்நாட்டோட BSNL SMSC நம்பர் பார்த்தீங்கன்னா +91 9440999997. இதுதான் உங்களோட SMSC நம்பர். இந்த நம்பர் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, ஃபைனலா சேவ் குடுத்து உங்களோட மொபைல் ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணா போதும். உங்களுக்கு SMS இஷ்யூ வந்து BSNL நம்பருக்கு ரெடி ஆயிரும். iOS யூசரா இருக்கீங்கன்னா, நீங்க மேனுவலா எந்த சேஞ்சஸும் குடுக்க வேண்டாம். நீங்க டைரக்ட்டா உங்களோட BSNL சப்போர்ட் ஹெல்ப்லைன் நம்பர நீங்க ரீச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் குடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.